ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்படி 5 நாளில் படித்து முடிக்கலாம், அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ ஷார்ட்கட் எல்லாமே வந்து கொடுத்துட்டே வரோம். அந்த ஆர்டரில் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, 9 இந்த 2 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக 5 நாளில் முடிக்கலாம், அதை பார்த்தா கம்ப்ளீட் வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 8ல் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, அதுக்கான வீடியோ ஸ்டோரி, அதுமாதிரி யூனிட் 9 அதோட கான்செப்ட் ஸ்டோரி இது எல்லாமே வந்து கவர் ஆகும். யூனிட் 8, யூனிட் 9 இந்த ரெண்டில் எதுக்கு அதிக வெயிட்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 தான். இதை சார்னா அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. யூனிட் 8ல் எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக பார்த்தோம் அப்படின்னா திராவிட வரலாறு, திராவிடியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சியெலாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சு, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரியார் பார்த்தோம் அப்படின்னா வந்து திராவிட கழகம், அதுக்கப்புறம் அதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா வந்து திமுக, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக எல்லா திராவிட கட்சியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ இந்த திராவிட வரலாறு இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரியார் இவங்களை சார்ந்த கொஸ்டின் வந்து எப்போதுமே வந்து கேட்பாங்க. எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, எந்த பேரில் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் குரோனாலஜி கால வரிசைப்படுத்துக இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டே வந்து வராங்க. ஸோ அப்போ நம்ம மெயினாக முதல்ல படிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து திராவிட வரலாறு. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரிசையாக பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 8, அதுக்கப்புறம் திருக்குறள், அதுக்கப்புறம் யூனிட் 9 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூனிட் 8க்கு அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோலாம் இருக்கோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 8ல் சங்க காலம். ஸோ வந்து சங்க காலத்துக்கு நம்ம 2 பார்ட்டாக வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதுவும் அதே பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்லி அகிடேஷன். ஸோ வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம வந்து ஆரம்பத்தில் என்னென்ன புரட்சிகள்லாம் வந்து பண்ணோம். ஸோ வந்து வேலூர் கழகமாக இருக்கட்டும், ஸோ வந்து கட்டபொம்மன் பண்ணது, இந்த மாதிரி வந்து எல்லா கதை நம்ம வந்து அந்த பூலித்தேவர் கதை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். பாளையக்காரர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் வந்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8ல் என்னென்ன வீடியோலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக கதை மாதிரி ரிப்பீட்டாக வந்து பாருங்கள். நீங்கள் வந்து முதல் டைம் பார்க்கும்போது டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும், யார் ஞாபகம் வச்சுக்கணும், வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கதை வந்து புரியணும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இயர் ஞாபகம் இருக்காது, வருஷம் ஞாபகம் இருக்காது, இல்லை வந்து யார் கொன்னாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது. ஒரு 3லேருந்து 4 டைம் நீங்கள் கதையை கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் எல்லா டேட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த கதையை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வரிசையாக வந்து பாருங்கள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லா திருக்குறளுமே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ மெயினாக முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாலிட்டி புக்கில் ஒரு சில திருக்குறள் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ திருக்குறள் படிக்க முடியுதோ அவ்வளோ வந்து படிங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோவும் கொடுத்துட்டு அதுக்கும் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய குறள், பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய குறள் இது ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 9. ஸோ அந்த யூனிட் 9ல் முக்கியமாக ஒரு 3 டாபிக் சார்ந்து எப்போதுமே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதில் முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. ஸோ வந்து ஆரம்பத்தில் ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன சட்டத்திருத்தம்லாம் பண்ணாங்க, அது எப்படிலாம் மாறுச்சு, இந்த மாதிரியான கதை நம்ம இதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கதை மாதிரியே வந்து கொடுத்துருப்போம். யூனிட் 9 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3ஆவது வந்து இருக்கும். ஸோ வந்து வரிசையாக முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 திருக்குறள், அதுக்கப்புறம் யூனிட் 9 அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 9ல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து வீடியோ லிங்க் இருக்கும், அதை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஜுகேஷன், கல்வி முறை வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி ஆச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது. ஸோ இதை சார்ந்து எப்போதும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து இதுக்கான ஃபுல் கதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபி. ஸோ வந்து இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே வந்து கேட்பாங்க. இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9ல் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து HDI ரிப்போர்ட்டு. ஸோ அந்த HDI ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமச்சீர் புக்கில் வந்து 2017, 18, 20 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இயரை கொடுத்துட்டு அந்த டேட்டாவும் கேட்பாங்க. அதுபோல் இப்போ ரீசெண்டாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக 2023 என்னாச்சு, 24 என்னாச்சு அந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக உள்ளது படிச்சுட்டு புக்கில் உள்ளது பழைய டேட்டா அது படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா புக்கில் உள்ளதையும் இயர் கொடுத்து கேட்பாங்க. 2020 யார் ஃபஸ்ட்டு, 2021 தமிழ்நாடு எத்தனா ரேங்க், இந்த மாதிரி இருந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், புக்கில் இருக்கவும் தெரிஞ்சுக்கணும், இப்போ கரண்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
நம்ம வந்து ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து ஃப்ரீயாகவே பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் இந்த கரண்ட் ரிப்போர்ட்டு, கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ மெயினாக யூனிட் 8, யூனிட் 9 இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து இதுதான். இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 டேஸில் எப்படி 150 நீங்கள் வந்து தயாராகலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கடுத்தா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேயே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைல் பண்ணி பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகும். இந்த யூனிட் 8, யூனிட் 9 இதை சார்ந்த கொஸ்டினும் அந்த ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஏன்னா இப்போ முன்னாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்லாம் ஒரே டாபிக் தான். ஸோ யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து ஒரே டாப்பிக்காக ஹிஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் நிறைய கொஸ்டின் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துருப்போம். அந்த ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்த்து அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கான அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஃபுல்லாக ஆர்டராக ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 to 4 டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணணும், ஃபுல் சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத விட முதல்ல நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம், எதெல்லாம் வந்து ஈஸியாக படித்து முடிக்கலாம், எல்லோரும் ஈஸியாக எதெல்லாம் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை மட்டும் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து படிங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை போடும். எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.